ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இனி எதை பற்றி பார்க்க போனோம்னா சாவல் லைனில் தான் நம்ம ஒரு வந்திரம் வந்துச்சு வந்துருச்சு தான் நம்ம நம்பரை பத்துறாரு பாருங்க. எப்பவுமே வஞ்சரம் பெற்றதுக்கு ஒரு இறைய தான் பயன்படுத்துவோம். அந்த இறை தான் சாவலை தான் ஒரு மீன் கிடச்சிது. சாவலையை வந்து ஒரு 5 மணிக்கா லைனாக விட்டுடுவோம். விட்டுட்டு ஒரு அப்படியே லைனில் பார்த்துட்டு போனால் ஒரு மீன் ஒன்று இருந்துச்சு. அது என்ன மீன் பார்க்கலாம் பிறகுலே வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்ட வந்துச்சு மீன். நண்பா வெயிட் பண்ணேன். நண்பர் வெயிட் பண்ணிக்கிறாரு. அவர் மீனை மேலே தான் போட்டுருவார். மேலே போல மேலே போட்டு அடிக்கணும் எடுத்தோம் அப்படி வந்துச்சுங்களா போட்டுருவாப்பா. செம பதப்பாக இருக்கிற மீன் இப்போ போட்டாச்சு. ஏன் பையன் இல்லை போட்டு தலையை பார்த்து போட்டால் தான் அந்த பள்ளி பேடாத மெனப்படாது. அதை பேத்தி வச்சிடலாம் வீசரில். பேர் மேலே வச்சு வாயில் முள்ளலாம் இருக்குல்ல தட்டிடலாம். தட்டிட்டு அதை டீ காட்டுவார் பாருங்க. மீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது. இப்போலாம் கிடச்சிட்டா மீன் நல்லா உங்களோட பள்ளுப்படாமல் நம்ம கேர்ஃபுல்லாக தட்டணும் மீனெல்லாம். அவ்வளோ நண்பா மீன் எம்பில் வாயில் தக்கியாச்சு. இப்போ வத்தி காட்டினப்பா சூப்பராக்கா 6 கிலோ வரும் நண்பா. சூப்பர். அவ்வளோ நண்பா நம்ம ஒரு மீன் கிடச்சிச்சு. அடுத்து அந்த இன்னொரு மீன் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கடவுள் செஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணு.